Hi friends, welcome back to Mathi FoodTube. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான பீஸா பர்கர் ரெசிபி. Dominosல இந்த ரெசிபி ரொம்ப ஃபேமஸ். நீங்க சாப்பிட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நல்ல ஜூசியா, சீஸியான இந்த பீஸா பர்கர் கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட் வெஜிடேரியன் பீஸா பர்கர் ரெசிபி இன்னைக்கு பண்ண போறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி, அரை டீஸ்பூன் மிளகு பொடி, அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பன்னீரை அதில் சேர்த்துடலாம். இப்போ இதை மசாலாவோட வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கேப்சிகம் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, இல்லைன்னா கேப்சிகம் ரொம்ப குழஞ்சிடும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் கார்ன் சேர்த்துக்கோங்க. கூடவே ஆலிவ்ஸை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஆரிகானோ ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே மிக்ஸ்டு ஹர்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பீஸா சாஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது பர்கர் பன் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடையில் தான் வாங்கியிருக்கிறேன். இப்போ இதை நடுவில் ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை டோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ இதில் அந்த பன்னை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சைடு மட்டும் தான் டோஸ்ட் பண்ணணும். 2 சைடு மாற்றி போட்டுலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இதை அப்படியே எடுத்துருங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை வச்சுட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். முதல்ல இதில் mayonnaise தடவிக்கலாம். பீட்சாவில் mayonnaise தடவ மாட்டாங்க. நம்ம பர்கர் சேர்த்து பண்ணுறனால mayonnaise சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த டாப்பிங்ஸ் அதில் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு வச்சுட்டு கூடவே mozzarella சீஸை ஷ்ரெட் பண்ணி சேர்த்துக்கோங்க. mozzarella சேர்த்திங்கன்னா தான் நல்ல க்ளூவியாக இழுக்கிற மாதிரி வரும். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக பீஸா சாஸ் தடவிக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சம் சீஸ் வச்சிடலாம். அப்புறமா கொஞ்சம் ஆரிகானோ, கொஞ்சம் ஹர்ப்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேனை ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க. இதில் மேலே ஒரு பிளேட், இந்த மாதிரி ஹோல் உள்ள பிளேட்டு அல்லது ஸ்டாண்டை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதில் இந்த பர்கரை வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு அந்த மேலே உள்ள சீஸ் நல்லா உருகி வர அளவுக்கு வேக விடணும். மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். உங்கள்கிட்ட அவன் இருந்ததுன்னா அதில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டிங்கனாலும் சூப்பராக வந்துடும். இதை நீங்கள் இதில் பண்ணிங்கன்னா சீஸ் இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இவ்வளோ சூப்பரான பீஸா பர்கர் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னொரு இது அவனில் பண்ணது, அதுக்கு மேலெல்லாம் நல்லா ப்ரௌனாக இருக்கும். இப்போ கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக உள்ள ஜூஸியாக உள்ள சீஸியான பீட்சா மாதிரி பர்கர் கிடச்சிருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மதி ஃபுட்டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.